நம்ம வந்து நம்ம வீட்டிலேருந்து சரணா ஸ்டோர் பாதி தூரம் வரைக்கும் வந்திருப்போம். இது இன்னொரு பார்க், கொஞ்சம் தூரம் இருக்கு. வாங்க சரணா ஸ்டோருக்கு போகலாம். அந்த சைடு பார்த்தா டிராஃபிக், இந்த சைடு பார்த்தா டிராஃபிக். சரி, இந்த சைடு பார்த்தாலும் டிராஃபிக். ஃபுல்லாக டிராஃபிக்காகவே இருக்கே கைஸ். ஒரே பிரச்சனை. வண்டியை கண்ணா பின்னான்னு ஓட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நாங்கள் சரணா ஸ்டோர் வரத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அது போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா புரியும். ஆஃப் சைடு ரோட்டில் டூ வீலரில் வீலிங் பண்ணது அது பண்ணக்கூடாது. அது ஏதோ உண்மைதான்ப்பா. ஆஃப் சைடு ரோட்டில் வீலிங் பண்ணதுனால அந்த அண்ணா பேக் வீல்ஸ் கிட்ட அடித்து கீழே விழுந்துட்டாரு. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி யாரும் பண்ணாது. பார்த்து பண்ணால் போகிறது பார்த்துவா போடுவோம். மோஸ்ட்லி ரீச் ஆகிட்டு சரணா ஸ்டோர் பக்கம் வந்துட்டோம். இதுதான் வடசென்னையோட டி நகர். இதுதான் வடசென்னை பக்கத்து வடசென்னையோட டி நகர். இதுதான் வடசென்னையோட டி நகர் கைஸ். கட் பண்ணிட்டு வர நீ பேசுறது மட்டும் கட் பண்ண சேர்ந்து. இங்கெல்லாம் மண்பானைகள் விற்பாங்க, அதை பார்க்கலாம் வாங்க. அது நீயே பார்க்குறீங்க, பாருங்க சொல்லலாம். இங்கே பக்கமாக தானேப்பா இருக்கு, வரப்போகுதுப்பா. மறுபடியும் முதல்ல இருந்தா இதோ மண்பானைகள்லாம் இருக்கு பாருங்க கைஸ். பழங்களும் இங்கே நிறைய விற்கும். இதோ அதோ மண்பானைங்க பாருங்க, எக்கச்சக்கமான மண்பானைகள் இருக்கு கைஸ். இங்கே குடி தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சைனா போட்டது. இங்கே ஃபுல்லாக பழங்கள். வரசிவாக்கம் சரணா ஸ்டோர் வந்தாச்சு. இந்த கரும்பை ஏன் இப்படி ரோட்டில் வச்சு வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. எதுக்கு இதை வாங்குறது? அது நம்ம வாங்கி இப்படி வேஸ்ட்டாக வெளில வைக்கிறதுக்காக வாங்குறது. சாப்பிட்ருப்பாங்கல்ல, அதே தான் உண்மைதான். வரசிவாக்கம் சரணா ஸ்டோர் ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டெல்லாம் சரணா ஸ்டோருக்குள்ளே போக முடியாது. நம்ம சும்மா நடந்து வரோம்னா போயிருக்கலாம். பட் நம்ம பைக்கில் வரோன்றதுனால சுற்றி தான் போனோம். வாங்க. ஒரு யூட்டன் அடிக்க வேண்டியிருக்கு. டர்ன். வாங்க. போயிட்டே இருக்கு தூரம். இதோ இங்கே வந்துருச்சே. எங்க? இதோ
இங்கே வந்து புக் பண்ணிட்டாங்க. இது ஸ்ட்ரைட்டாகவே அப்படி போயிருக்கலாம். எதுக்கு இவ்வளோ தூரம் சுட்ட விட்டுட்டு? சூரியன் கண்ணை மறைகிறார் கைஸ். கேமரால அது தெரியல போல. சரவணா ஸ்டோருக்கு வந்தாச்சு கைஸ். சரவணா ஸ்டோர்ஸ் வந்தாச்சு. இப்போ பார்க்கிங் போலாம் வாங்க. கீழே பார்க்கிங் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ இப்போ நம்ம பார்க்கிங் டிக்கெட் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனால் அந்த 50 ரூபாய் நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, பிரச்சனை கிடையாது. காசு கொடுத்தாச்சு. இதோ இதாங்க டிக்கெட்டு. ஓ தலைகீழ பிடிச்சிருக்கேன். மேலே போய் போடலாங்க. மிச்சத்தை நாங்கள் மேலே போய் காமிக்கிறோம். இப்போதைக்கு பார்க் பண்ணுறதை காமிச்சிட்டு மிச்சத்தை மேலே போய் காட்டுறோம் கைஸ். இருங்க, நான் இப்போ ஸ்டாப் பண்ண போகிறேன் கைஸ். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே ஏறுறதை தான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, அப்படியே சுத்த வேண்டியதாக இருக்கு. ஏத்தமாக இருக்கிறதுனால பைக்கு மேலே அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற மாட்டேங்குது கைஸ். ஒரு வண்டி கீழே இறங்கி போகுது. இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. மிச்சத்தை நாங்கள் சரவணா ஸ்டோருக்குள்ளே போய் காட்டுறோம், வெயிட் பண்ணுங்க. நம்ம பார்க்கிங் பண்ணிட்டு வெளில வந்தாச்சு. இந்த இடத்துல ஏகப்பட்ட கடை இருக்கு கைஸ். நம்ம அப்படியே உள்ளே போகிறோம், போகலாம் வாங்க. உள்ளே போயாச்சு. இந்த இடத்துலையும் கேக்கு கடை, கார்ன் கடைலாம் இருக்கு. இந்த இடத்துல கோலி சோடா கடை இருக்கு கைஸ். இப்போ நம்ம உள்ள போலாம். சரவணா ஸ்டோர்ஸ். சரவணா ஸ்டோருக்குள்ள வந்தாச்சு கைஸ். வந்த உடனே விநாயகர். வாங்க